Hello everyone. இந்த வீடியோல CSIR மெட் கெமிக்கல் சயின்ஸ் எஃப் பிளாக் எலமெண்டோடைய PYQs பார்க்க போறோம். இந்த PYQs எப்படி இருக்கும்னா கடந்த 5 இயர்ஸ் ஓகேவா 2020 25 வரையும் நடந்த PYQs இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா pair in which both actinides shows +3 oxidation state only is. இது வந்து ஜூன் 2020ல கேட்ட ஒரு எஃப் பிளாக் எலமெண்ட் PYQ. இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எந்த பேர் கீழே ஆப்ஷன்ல பாத்தீங்க எல்லாமே பேரா கொடுத்துருக்காங்க, ரெண்டு பேரா கொடுத்துட்டு இதுல எந்த ஆக்டினைட்ஸ் வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை மட்டும் ஷோ பண்ணும். இதான் கொஸ்டின். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எலமெண்ட் இருக்கு பாத்தீங்களா ஆக்டினாய்ட்ஸ்ல, அதே போலதான் லாந்தனைட்லயும். ஸோ எஃப் பிளாக் எலமெண்டோட பொதுவாகவே எஃப் பிளாக்னே எடுத்துக்கோங்க. எஃப் பிளாக்ல ஆக்டினைட்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லாஸ்ட், அதே போல லாந்தனைட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லாஸ்ட், இது ரெண்டுமே சரி என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை மட்டும்தான் ஷோ பண்ணும், +3 மட்டும்தான் ஷோ பண்ணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆக்டினைடோடைய ஃபர்ஸ்ட் எலமெண்ட் யாரு, லாஸ்ட் எலமெண்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டினைட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆக்டீனியம். ஓகேவா? ஸோ அப்ப சிடியை எலிமினேட் பண்ணலாம். ஏன்னா அதுல என்ன கிடையாது, எனக்கு ஆக்டினியம் கிடையாது, சிடியை எலிமினேட் பண்ணியாச்சு. அண்ட் லாஸ்ட் எலமெண்ட் யாரு ஆக்டினைட்ஸ்ல, லாரன்சியம். ஸோ அப்ப ஏ தான் எனக்கு கரெக்ட் ஆன்சர். ஏன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எலமெண்ட் வந்து என்ன மட்டும்தான் ஷோ பண்ணும், +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை மட்டும்தான் ஷோ பண்ணும். தட்ஸ் த ஷார்ட்கட். ஓகே. அண்ட் இதுலயுமே நீங்க பாத்துக்கலாம், நான் இதுல வந்து ஆக்டினியம் முதல்ல, அதாவது ஆக்டினாய்ட்ஸ் ஃபுல்லாவே இங்க கொடுத்துருக்கேன். ஆக்டினியம் அண்ட் ஆல்சோ ஆக்டினாய்ட்ஸ் இது எல்லாத்தோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் கொடுத்து அதுல நான் போல் பண்ணி காட்டியிருக்கேன் பாத்தீங்களா. அந்த போல் பண்ணிருக்கிறதுக்குள்ளாமே மோஸ்ட் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இதுல நீங்க பார்த்தாலே தெரியும், இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆளும் லாஸ்ட் இருக்கக்கூடிய ஆளும் எப்படி இருக்காங்க, ஒரே ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை மட்டும்தான் ஷோ பண்றாங்க, அதுவும் +3 மட்டும்தான். ஸோ அதான் ஆன்சர் ஏ தான். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள் அண்ட் ஜி வேல்யூ ஃபார் பிராஷியோடைமியம் கேக்குறாங்க. அவங்களே அட்டாமிக் நம்பர் கொடுத்துட்டாங்க. ஸோ அதிகமா எஃப் பிளாக்ல வந்து அடுத்து அதிகமா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த டேர்ம் சிம்பிள் பேஸ் பண்ணியும் ஜி வேல்யூவை பேஸ் பண்ணியும் கேட்கக்கூடிய கொஸ்டின். அடுத்து மேக்னெட்டிக் மொமெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த 3 டாபிக்ஸ்ல இருந்துமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா கொஸ்டின் இருக்கும். இது இல்லாம இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா, இந்த மாதிரியான செலக்டட் டாபிக்ல தான் அதிகமா எஃப் பிளாக்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா டேர்ம் சிம்பிள் அண்ட் ஜி வேல்யூவை பேஸ் பண்ணி PR3+ அயானுக்கு கேட்கறாங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு அயான் கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சாலும் அடுத்த ஸ்டெப் எல்லாமே நம்மளால மூவ் ஆக முடியும். இப்ப PR3+ அயானோடைய ஆக்சிடேஷன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். சரியா? PR3+ அப்படிங்கும் போது அதோடைய எஃப் எலக்ட்ரான் எவ்வளவு இருக்கும்னா அட்டாமிக் நம்பர் 59 அண்ட் அதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்க அப்படின்னா 4f2ன்னு இருக்கும். நான் இங்க எழுதுறேன். PR அப்படிங்கும் போது அதோடைய அட்டாமிக் நம்பர் 59 அண்ட் PR3+ ஸ்டேட்ல பாத்தீங்க அப்படின்னா அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னவா இருக்கும்னா 4f2ன்னு இருக்கும். நெக்ஸ்ட் 4f2 அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் டேர்ம் சிம்பிள் கண்டுபிடிப்போம். டேர்ம் சிம்பிள் அப்படிங்கும் போது எல் அண்ட் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வேல்யூ அண்ட் ஜே வேல்யூ. ஓகேவா? ஸோ இதான் டேர்ம் சிம்பிள். இந்த ரெப்ரசன்டேஷன் இங்க கொடுத்துருக்கேன். ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எல் வேல்யூ, அடுத்து ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி, அடுத்து ஜே வேல்யூ, இது எல்லாமே கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும், 4f உடைய ஆர்பிட்டால் டிரா பண்ணி, ஸோ 4f2 2 எலக்ட்ரான் இருக்கா எஃப் ஆர்பிட்டால, 2 எலக்ட்ரானை ஃபில் பண்ணிட்டு அடுத்து இந்த ஆர்பிட்டாலோடைய மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் கொடுக்குறேன். +3 +2 +1 0 -1 -2 -3. அப்ப எல் வேல்யூ அப்படிங்கும் போது எந்தெந்த ஆர்பிட்டால ஃபில் ஆயிருக்கு எலக்ட்ரான், +3 +2. ஸோ 3 + 2 which is equal to 5. 5 அப்படிங்கும் போது என்ன சிம்பிள் வரும், ஹெச்னு வருமா? ஸோ பாருங்க எல்லா ஆப்ஷன்லயுமே ஹெச்னு தான் இருக்கு. ஸோ இதை வச்சு எதுவுமே எலிமினேட் பண்ண முடியாது. அடுத்து ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி கண்டுபிடிங்க.
2s plus 1. 2 into s ஓட வேல்யூ என்ன? ரெண்டு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு, ரெண்டுமே அப்வர்ட் அப்படிங்கும் போது எனக்கு என்னவா இருக்கும்? அப்வர்ட் அப்படிங்கும் போது பிளஸ் ஆஃப், ரெண்டுமே அப்வர்ட் அப்படிங்கும் போது டோட்டல் ஸ்பின் என்னவா இருக்கும்? ஹாஃப் பிளஸ் ஹாஃப் 1 இருக்கும். 2 into 1 plus 1 which is equal to 3. ஸோ ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி அப்படிங்கிறது எவ்வளோ அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கோ அதோட ஒன்று ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி கிடைச்சிரும். ஸோ இட்ஸ் 3. ஓகேவா? எஸ்ஸோட வேல்யூ 1, 2s பிளஸ் வேல்யூ 2s பிளஸ் 1ஓட வேல்யூ 3. ஓகே. அண்ட் அடுத்து ஜே வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்க எஃப் ஆர்பிட்டால் பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென் ஆஃப் ஃபில்டா இருக்கு, அதாவது ஆஃப் ஃபில்டை விட கம்மியா இருக்கு எலக்ட்ரான். கரெக்டா 7 எலக்ட்ரான் இருந்தா ஆஃப் ஃபில்ட், அதை விட அதிகமா இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆஃப் ஃபில்ட், மோர் தென் ஆஃப் ஃபில்ட்னு சொல்லுவோமா? இங்க என்னவா இருக்கு? 7 எலக்ட்ரானை விட கம்மியா இருக்கு. ஸோ இது லெஸ் தென் ஆஃப் ஃபில்ட். லெஸ் தென் ஆஃப் ஃபில்ட் அப்படிங்கும் போது ஜே எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? எல் மைனஸ் எஸ். எல்லோட வேல்யூ இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அண்ட் எஸ் ஓட வேல்யூ என்னது? 2s பிளஸ் அந்த வேல்யூ கேட்கல, எஸ் ஓட வேல்யூ கேட்கிற விச் இஸ் 1. ஸோ 5 மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 4. ஓகேவா? இப்ப நான் கிடைச்சிருக்கக்கூடிய வேல்யூ எல்லாம் தனியா எழுதிக்கிறேன். எல்லோட வேல்யூ 5ன்னு கிடைச்சிருக்கு, அண்ட் அடுத்து எஸ்ஸோட வேல்யூ 1ன்னு கிடைச்சிருக்கு, அண்டு ஜேயோட வேல்யூ 4. ஓகேவா? ஏன்னா நம்ம அடுத்து ஜி வேல்யூ கால்குலேட் பண்றோம்ல, அதுக்கு இந்த டேட்டா எல்லாமே நம்மளுக்கு தேவை. ஸோ அதனால இந்த மாதிரி எழுதிக்கிறேன். இப்ப டேர்ம் சிம்பிள் எழுதலாம். எல்லோட வேல்யூ 5ன்னு வந்திருக்கு, 5ன்னு வந்தா சிம்பிள் எனக்கு என்னது? ஹெச்னு சொல்லிட்டு. அடுத்து ஜே வேல்யூ என்னது? 4ன்னு வந்திருக்கு, அண்ட் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி என்னன்னு வந்திருக்கு? 3ன்னு வந்திருக்கு. ஸோ விச் மீன்ஸ் H34. அந்த இருக்கக்கூடிய ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒன்னு டி ஆப்ஷன், இன்னொன்னு ஏ ஆப்ஷன். அப்ப பிஏயும் சிஏயும் நம்ம என்ன பண்ணிடலாம்? எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்ததுக்கு வாங்க. இப்ப நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஜி வேல்யூ கால்குலேட் பண்ண போறோம். ஜி வேல்யூ கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா 3/2 பிளஸ் பிராக்கெட் ஓபன் பண்ணி எஸ் இன்ட்டு எஸ் பிளஸ் 1 மைனஸ் எல் இன்ட்டு எல் பிளஸ் 1 divided by 2j into j plus 1. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா எஸ் வேல்யூ தெரியும், எல் வேல்யூ தெரியும், ஜே வேல்யூ தெரியும், எல்லாத்தையும் நீங்க சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அதனால தான் இங்க தனியா எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ஹைலைட் பண்ணி டக்கு டக்குன்னு போட ஈஸியா இருக்கும் கால்குலேஷனும். ஸோ 3/2 எஸ்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. ஸோ 1 into 1 plus 1. L value பாத்தீங்கன்னா 5. So 5 into 5 plus 1 divided by 2 into J ஓட value 4. So 2 into 4 into 4 plus 1. 3/2. 1 plus 1 2. 2 into 1 2 தான். அடுத்து minus 5 plus 1 6. 6 into 5 13 வந்துருமா? அண்ட் கீழே 2 into 4 8. 8 இந்த இடத்துல இருக்கு, பிராக்கெட் குள்ள 4 plus 1 5. டோட்டலா உங்களுக்கு என்ன வந்துருவாங்க? 3/2 பிளஸ் 2 minus 30 அப்படிங்கும் போது 28 minus 28 கீழே 40. கேன்சல் பண்றீங்க அப்படின்னா அண்ட் ஃபர்தரா இது 7 இது 10. ஓகே. அண்ட் 7 10ஓட முடிஞ்சிடும். இதுக்கு மேல ஃபர்தரா உங்களால கேன்சல் பண்ண முடியாது. ஓகே. 3/2 minus 7/10 வருமா? ஸோ அடுத்த ஸ்டெப்ல கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். 30 minus 14 divided by 20. 30ல 14 போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் 16 இருக்குமா? 16 divided by 20 கேன்சல் அவுட் பண்றீங்க அப்படின்னா 4 5 4/5ன்னு வருமா ஃபைனல் ஆன்சர்? ஸோ நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தாலே வரும், 4/5ன்னு வரும். 4/5ன்னு இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன் தான். ஸோ அங்க வந்து எனக்கு என்னது? PR3+ அயானுடைய டேர்ம் சிம்பிளும் கரெக்டா வந்திருக்கு, அண்ட் அடுத்து என்னது? ஜி வேல்யூ கரெக்டா இருக்கு. ஸோ என்னுடைய ஆன்சர் நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். டேர்ம் சிம்பிள் பாத்தீங்கன்னா H43, அதுவே வந்து ஜி வேல்யூ பாத்தீங்கன்னா 4/5. ஸோ ரெண்டுமே இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன். ஸோ டி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் இதுல என்ன கேக்குறாங்க அப்படின்னா calculated magnetic moment for ground state Fi ion. ஓகேவா? அது 2022ல கேட்டது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜி வேல்யூ
அடுத்த டேர்ம் சிம்பிள் அதிகமா கேட்கக்கூடியது மேக்னெட்டிக் மூமெண்ட். இந்த 3 டாபிக்குமே ரொம்ப அதிகமா கேட்கும். சோ இதுல மேக்னெட்டிக் மூமெண்ட் கால்குலேட் பண்ண சொல்றாங்க யாருக்கு? எஃப்ஐ அயானுக்கு. ஓகேவா? அப்ப எஃப்ஐ அயானுக்கு கால்குலேட் பண்ணணும் மேக்னெட்டிக் மூமெண்ட் அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட் ஃபார்முலாலாம் நல்லா ப்ராப்பரா ஞாபகம் வச்சுக்கோங்க. mu is equal to g root of j into j plus 1. ஓகேவா? எஃப்ஐ அயானுக்கு மேக்னெட்டிக் மூமெண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணணும். இதுல எனக்கு என்னென்ன வேல்யூ தேவை? ஜே வேல்யூ மட்டும்தான் தேவைன்னா கிடையாது. ஃபர்ஸ்ட் ஜியை கண்டுபிடிக்கணும். ஜிக்கு அப்புறம் உங்களுக்கு என்னது? இந்த ஜே வேல்யூ வேணும். ஜியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா என்ன? ஃபர்ஸ்ட் ஜியை கண்டுபிடிச்சிட்டு தான் நீங்க என்ன பண்ண முடியும்? ஜே வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி ஜி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வர முடியும். ஜியை கால்குலேட் பண்ண ஒன் லேண்டேஸ் ஃபேக்டர்னு சொல்லக்கூடியது 3/2 நம்ம ஜஸ்ட் நவ் போட்டோம் பாத்தீங்களா? 3/2 பிளஸ் எஸ் இன்ட்டு எஸ் பிளஸ் 1 மைனஸ் எல் இன்ட்டு எல் பிளஸ் 1 டிவைட் பை 2j இன்ட்டு ஜே பிளஸ் 1. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஜியை கண்டுபிடிக்கணும். அதை சப்ஸ்டியூட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும்? மேக்னெட்டிக் மொமெண்ட் கால்குலேட் பண்ண முடியும். இப்ப எஸ் எல் ஜே இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆர்பிட்டால டிரா பண்ணணும் F5க்கு. F5 அப்படிங்கும் போது என்னது? F ஆர்பிட்டால 5 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. 5 எலக்ட்ரான் இருக்கு. ஓகேவா? 1 2 3 4 5. அடுத்து இதோட மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் எழுதுறேன். 3 2 1 0 -1 -2 -3. ஸோ இதுல என்ன ஆகும்னா கால்குலேட் பண்ணுங்க எங்கெங்கெல்லாம் எலக்ட்ரான் இருக்கு. 3ல 2ல 1ல 0 -1. So, L is equal to +3 +2 +1 +0 -1. இந்த -1 +1 கேன்சல் அவுட் ஆயிடும். மிச்சம் ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? L is equal to 5 வரும். ஸோ L வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா? அடுத்து S வேல்யூ கால்குலேட் பண்ணுங்க. ஸோ எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கு? 5 எலக்ட்ரான் இருக்கு. அண்ட் அதோடைய ஸ்பின் என்னவா இருக்கும்? எல்லாமே அப்வர்டா இருக்கு. அப்ப அது என்னவா இருக்கும்? பிளஸ் ஆஃபா இருக்கும். அப்ப 5 இன்ட்டு பிளஸ் ஆஃப் எனக்கு என்னது? 5/2ன்னு வருமா? அப்ப எஸ் உடைய வேல்யூ எனக்கு என்னது? 5/2. ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னா நம்ம ஹாஃப்னு சொல்லுவோம். 5 அது அப்வர்டா இருக்கு அப்படிங்கும் போது நம்ம ஹாஃப்னு சொல்லுவோம். இங்க 5 அன்பேர்ட் எலக்ட்ரான் அப்வர்ட்ல இருக்கு அப்படிங்கும் போது 5 இன்ட்டு ஆஃப் 5/2. ஸோ எல் வேல்யூ எஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்து ஜே வேல்யூ. ஜேவை பொறுத்தவரை இங்க எல் மைனஸ் எஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இங்க என்னவா இருக்கு? எஃப் ஆர்பிட்டால் லெஸ் தென் ஆஃப் ஃபில்டா இருக்கு. 7 எலக்ட்ரானை விட கம்மியான எலக்ட்ரான் தான் இங்க இருக்கு. ஸோ எல் மைனஸ் எஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஜே வேல்யூ கால்குலேட் பண்ணணும். எல்லோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். எஸ் ஓட வேல்யூ 5/2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்றோம்னா 10 - 5 டிவைட் பை 2 வருமா? ஸோ கேன்சல் பண்றீங்க அப்படின்னா சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 5/2ன்னு வருமா? இப்ப எனக்கு என்னென்ன வேல்யூ கிடைச்சிருக்கோ அதை நான் சைட்ல எழுதிக்கிறேன். அப்பதான் எனக்கு கால்குலேஷன் போட ஈஸியா இருக்கும். எல்லோட வேல்யூ 5 அண்ட் எஸ் ஓட வேல்யூ வந்து 5/2 அண்ட் ஜே ஓட வேல்யூ 5/2. ஓகே. இப்ப இந்த ஜி ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்றேன். 3/2 பிளஸ் 5/2 இன்ட்டு 5/2 பிளஸ் 1 மைனஸ் எல்லோட வேல்யூ 5 இன்ட்டு 5 பிளஸ் 1 டிவைட் பை 2 இன்ட்டு ஜேயோட வேல்யூ 5/2 பிராக்கெட் ஓபன் பண்ணி எகைன் இன்னொரு ஜே இருக்கா? 5/2 பிளஸ் 1. ஓகேவா? இதை சால்வ் பண்றீங்க அப்படின்னா இந்த ஜி வேல்யூ வரும். இந்த ஜி வேல்யூவையும் அடுத்து அந்த ஜே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் மூமெண்ட் கண்டுபிடிச்சிடலாம். சரி, இதை சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 3/2 பிளஸ் 5/2 இங்க மல்டிப்ளை பண்ணா 2வா? 5/2 பிளஸ் 1 எனக்கு என்னது? 7/2ன்னு வருமா? மைனஸ் 5 பிளஸ் 1 6 6 இன்ட்டு 5 30. அண்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணிடுறேன். 5 அண்ட் இங்க என்ன வரும்? 7/2.
ஓகே. அண்ட் அடுத்த ஸ்டெப் 3/2 bracket ஓபன் பண்ணுங்க. 5/2 into 7/2 மல்டிப்ளை பண்றீங்கன்னா என்ன வரும்? 5 into 7 35. 7 5 35. 2 into 2 4. 35 divided by 4 minus 30. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது நான் எழுதுறேன். இதை நீங்க மல்டிப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 35 divided by 2 வருமா? ஓகே. ஸோ நான் நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கலாம். ஏன்னா இதுலயே நம்ம கண்டினியூ பண்றோம்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருக்கும். ஜஸ்ட் நான் அடுத்த ஒரு பேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ எதோட முடிச்சிருக்கோம்னா நம்ம மேலே கொடுத்துருக்கது அப்படி நான் எழுதிக்கிறேன். 3/2 பிளஸ் 35 divided by 4 minus 30 whole divided by 35 divided by 2. இதான் நம்ம ஃபைனலா இங்க கண்டுபிடிச்சிருக்கிறது. ஓகே. அடுத்து 4 into 30 கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3/2 அப்படியே வெளில இருக்கு. 35. So 4 into 30 we get 120 divided by 4. இந்த 35/2 மேல போனுச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப்ல நம்ம கொண்டு போகலாம். ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணிட்டு கொண்டு போகலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்றேன்? கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். ஸோ உங்களுக்கு என்ன வருது? 120 divided by 4னு வரும். ஸோ 120ல 35 போயிடுச்சு அப்படின்னா we get 85. ஸோ 3/2 plus 85 divided by 4. இந்த டேர்ம் மேல வருது அப்படின்னா 2 into 35னு வரும். ஸோ இதை கேன்சல் பண்றேன். 2 3/2 plus 85 divided by 2 into 35 70. அண்ட் இங்க பாருங்களேன் 35ல 120 போயிடுச்சுன்னா -85. ஸோ இங்க -85/17 கிடைக்கும். அண்ட் அடுத்த ஸ்டெப் பாருங்க. பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸா 3/2 minus 85 divided by 70. ஓகேவா? ஸோ லாஸ்ட் அதே போல கிராஸ் மல்டிப்ளை பண்றீங்க அப்படின்னா 3 into 70 minus 85 into 2 divided by 2 into 70 140. நீங்க இவ்வளோலாம் நான் போடணுமா அப்படின்னா உங்களுக்கு கால்குலேட்டர் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? ஜஸ்ட் நீங்க கால்குலேட்டர் நார்மலா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சயின்டிஃபிக் கால்குலேட்டர் ப்ரொவைட் ஆயிடும் ஸ்க்ரீன்ல. ஓகே. ஸோ 3 into 70 பார்த்தீங்கன்னா 210 வருமா? minus 85 into 2 பார்த்தீங்கன்னா 170 வரும். டிவைட் பை 140. ஸோ 210ல 710 போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் 40 இருக்குமா? 40 divided by 140. 0 0 கேன்சல் பண்றேன். ஸோ இது 2 இது 7. 2/7 வரும். ஜி வேல்யூ எனக்கு என்ன வரும்னா F5 அயானுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஜி வேல்யூ வந்து 2/7. அவங்க ஜி வேல்யூ கேட்கல, மேக்னெட்டிக் மொமெண்ட் கேட்கறாங்க. ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட் ஃபார்முலால நான் என்ன பண்றேன்? இந்த ஜி வேல்யூவை அப்ளை பண்றேன். G is equal G into root of J into J plus 1. இப்ப இந்த ஃபார்முலால நான் அப்ப G வேல்யூ அப்ளை பண்ண போறேன். J வேல்யூ நான் ஏற்கனவே இங்க கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன். J என்னன்னு வச்சிருக்கேன்? 5/2ன்னு வச்சிருக்கேன். ஸோ J G ரெண்டுமே எனக்கு கிடைச்சிருச்சு. ரெண்டத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2/7 root of 5/2 into 5/2 plus 1. 5/2 plus 1 என்ன வரும்? 7/2ன்னு வருமா? 5/2 into 7/2ன்னு கிடைக்குமா நம்மளுக்கு? அண்ட் அடுத்த ஸ்டெப் 2/7 root of 5 into 7 35 and 2 into 2 4. 35 divided by 4. அண்ட் அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும்னா இப்ப √4 உடைய வேல்யூ எனக்கு என்ன வரும்? 2ன்னு வந்துருமா? இப்ப நான் இதை எப்படி எழுதுன்னு பாருங்க. 2/7 √35 √4 இப்படி எழுதலாம் தானே? இந்த √35க்கு உண்டு 4க்கு உண்டு. ஸோ √35 divided by √4ன்னு எழுதுறேன். √4 உடைய வேல்யூ என்னவா இருக்கும்? 2வா? ஸோ இந்த 2 கேன்சல் அவுட் ஆயிடும். ரிமைனிங் வி கெட் √35 divided by 7. ஸோ இதான் எனக்கு என்னதுன்னா மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப்
Fi அயான் இந்த வேல்யூ இருக்கான்னு பார்க்கலாம். √35/7. ஸோ இங்க பாருங்களேன், √35 இருக்கு, நார்மலா 7. ஸோ இந்த இருக்கக்கூடிய ஆப்ஷன் எங்க இருக்கு அப்படின்னா இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 14 கிடையாது, 14 வராது, √35 மட்டும் இருக்காது, ஏ தான் கரெக்ட். √35/7 அப்படிங்கிறது தான் என்னவா இருக்கும், கால்குலேட்டட் மேக்னெட்டிக் மொமெண்டா இருக்கும் Fi அயான். ஸோ இது 2022ல கேட்டிருக்காங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு கால்குலேட்டர் இருக்கிறதுனால இன்னும் ஃபாஸ்டாவே உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். அடுத்து 2023ல பாருங்க, இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப்ல கொடுத்துட்டு யாரு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் கொஸ்டின் வந்து 4 மார்க்ல அதிகமா இருக்கும். நீங்க ஒரே ஒரு கீ கான்செப்டை புரிஞ்சு எந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் உங்களுக்கு தெளிவா இருக்கோ அதை ஃபிக்ஸ் பண்ணி அதுல இருந்து ஆன்சர் எலிமினேட் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் எல்லாமே ஈஸியா கொண்டு வந்துடலாம். இப்ப பாருங்களேன், சோ இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் லாந்தனைட் +3 அயான் காம்ப்ளெக்ஸ். இப்ப லாந்தனைட் +3 அயானை பேஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சின்ன பாருங்க, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்கறாங்க. ஏ பாருங்க, மெட்டல் அயான் இன்டராக்ட் வீக்லி வித் லிகாண்ட் ஆர்பிட்டா. என்ன சொல்றாங்க, இப்ப லாந்தனைடு வந்து காம்ப்ளெக்ஸ ஃபார்ம் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். லாந்தனைடு காம்ப்ளெக்ஸ ஃபார்ம் பண்ணுதுன்னா லாந்தனைடுல இருக்கக்கூடிய எஃப் இருக்கு பாத்தீங்களா, எஃப் மெட்டலும் அண்ட் லிகாண்டும் என்ன சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அந்த மெட்டல் அயான் இருக்குல்ல, எஃப் பிளாக் மெட்டல், அந்த எஃப் பிளாக் அல்லது எஃப் ஆட்டம்னு சொல்லி எஃப் மெட்டல்னு சொல்லலாம், எஃப் அயான்னு சொல்லலாம், ஏதாவது ஒன்று. ஓகேவா? ஸோ அந்த எஃப் ஆர்பிட்டால் பாத்தீங்க அப்படின்னா லிகாண்ட் ஆர்பிட்டாலோட வீக்கா தான் இன்டராக்ட் ஆகும். இது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் கொடுத்துருக்காங்க, லாந்தனைடு காம்ப்ளெக்ஸை பொறுத்தவரை, லாந்தனைடு அயானை பொறுத்தவரையும் நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட் வந்து அதிகம், அதனால நம்பர் ஆஃப் டிரான்சிஷனும் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா எஃப் ஆர்பிட்டால் ஆர் டீப்லி பரிட், அதாவது எஃப் ஆர்பிட்டால் வந்து ரொம்ப உள்ளுக்குள்ள இருக்கு அப்படின்னு ஒரு தேர்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. அண்ட் லாஸ்டா தே ஷோஸ் ஸ்ட்ராங் எஃப்எஃப் எலக்ட்ரானிக்ஸ் டிரான்சிஷன், அதாவது லாந்தனைடு காம்ப்ளெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் எஃப்எஃப் எலக்ட்ரானிக் டிரான்சிஷனை ஷோ பண்ணுது. இந்த மாதிரி 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கரெக்டா தெரியுமோ அதுல இருந்து நீங்க ஆன்சரை எலிமினேட் பண்ணி கொண்டு வரலாம். இப்ப பாருங்களேன், எஃப் ஆர்பிட்டால் எப்படி இருக்கும்னா உள்ளுக்குள்ள இருக்கு, ஓகேவா, டீப்லி பரீடா இருக்கு. அப்ப எனக்கு என்னது, சி ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஆக்சுவலாவே எஃப் ஆர்பிட்டால் என்னவா இருக்கும்னா பயங்கர உள்ளுக்குள்ள இருக்கு. அப்படி உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால என்ன பண்ண முடியாது, எஃப் மெட்டல் அயானால லிகாண்டோட அந்த அளவுக்கு இன்டராக்ட் பண்ண முடியாது. அப்ப ஏவும் கரெக்ட், சியும் கரெக்ட். எஃப் ஆர்பிட்டால் டீப்பா உள்ள இருக்கிறதுனால எஃப் ஆர்பிட்டாலால லிகாண்ட் ஆர்பிட்டாலோட இன்டராக்ட் பண்ண முடியாது ரொம்ப. சோ அது வீக்கா தான் இன்டராக்ட் பண்ணும். ஏ கரெக்ட், சி கரெக்ட். அடுத்து பி பாருங்களேன், பி பாத்தீங்க அப்படின்னா எஃப் பிளாக்கை பொறுத்தவரையும் எஃப் பிளாக் அயானுக்கு வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட் பாசிபிள், அதனால டிரான்சிஷனும் அதிகமா இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஆனா இதுல எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது என்ன, இப்ப லாந்தனைட்னாலே எஃப்எஃப் டிரான்சிஷனை ஷோ பண்ணும். எஃப்எஃப் டிரான்சிஷன்னாலே அது என்னவா இருக்கும், லெப்போட்டி ஃபர்பிடன், அது ஸ்ட்ராங்கா இருக்காது, இட்ஸ் அ வீக். ஓகேவா? லாந்தனைடு வந்து எஃப்எஃப் டிரான்சிஷனை ஷோ பண்ணுங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு அது ஃபர்பிடன், அது ஸ்ட்ராங்கா இருக்காது, இட்ஸ் அ வீக் எஃப்எஃப் டிரான்சிஷனை தான் ஷோ பண்ணும். இந்த ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தாலே, இங்க ஸ்ட்ராங்கே கிடையாது, இட்ஸ் அ வீக், அது வீக் எலக்ட்ரானிக் டிரான்சிஷனை ஷோ பண்ணும் எஃப்எஃப் டிரான்சிஷன். இந்த ஒரு கீவேர்ட் தெரிஞ்சிருந்தாலே உங்களுக்கு என்ன பண்ணிடலாம், ஆன்சர்ல பாதி எலிமினேட் பண்ணலாம். அப்ப டி ஆப்ஷன் தப்பு, அப்ப டி இருக்கக்கூடாது என்னுடைய ஆன்சர்ல. அப்ப ஏ பி ரெண்டுமே எலிமினேட் பண்ணிடலாம். ஒன்னு சி ஆப்ஷனா இருக்கணும், இன்னொன்னு டி ஆப்ஷனா இருக்கணும். சோ இதுல பாருங்க மூணுமே கரெக்ட். என்னது, எஃப் ஆர்பிட்டால் டீப்பா பரிடா இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கு, அது வீக்கா தான் என்ன பண்ணும், இன்டராக்ட் பண்ணும். அண்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸ் வந்து இதுக்கு வந்து அதிகம். ஸோ சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுல எல்லாமே கொடுத்துருக்கேன் ரெஃபரன்ஸ்க்கு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா எஃப் எலக்ட்ரான் பாத்தீங்கன்னா பயங்கர ஷீல்டடா இருக்கும், உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால அது பயங்கர ஷீல்டடா இருக்கும். அது என்ன ஆகாது, அயான் என்விரான்மெண்டால, அதாவது லிகாண்ட் என்விரான்மெண்டால அஃபெக்ட் ஆகாது, வெளியில இருக்கக்கூடிய என்விரான்மெண்டால அஃபெக்ட் ஆகாது. அது எஃப்எஃப் டிரான்சிஷனை ஷோ பண்ணும். அது எப்படி இருக்கும்னா ஷார்ப்பா இருக்கும். ஓகேவா? அண்ட் அதோடைய பொசிஷன் பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், லிட்டில் அஃபெக்டட் பை காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன்.
அது பெருசா லிகாண்டால அஃபெக்ட் ஆகாது. அண்ட் அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்களேன், எஃப்எஃப் டிரான்சிஷனோடைய ப்ராபபிலிட்டி அண்ட் இன்டென்சிட்டி அப்படிங்கிறது லோ, இன்டென்சிட்டி ஆஃப் அப்சார்ப்ஷன் லோ. ஏன்? இட்ஸ் அ ஃபோர்பிடன் டிரான்சிஷன், அதனால அதோட இன்டென்சிட்டி லோ அண்ட் ப்ராபபிலிட்டி இண்டிகேட்டிங் தட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப்எஃப் டிரான்சிஷனும் லோன்னு சொல்றாங்க. என்ன காரணம்? ஏன்னா எஃப்எஃப் டிரான்சிஷன் ஃபோர்பிடன் டிரான்சிஷன், அதனால அதோட இன்டென்சிட்டி கம்மியா இருக்கும். அதாவது வீக் எஃப்எஃப் டிரான்சிஷன் நடக்குமே தவிர ஸ்ட்ராங் நடக்காது. ஓகேவா? சோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்னது? டி தப்பு. சோ ஃபைனல் ஆன்சர் பாத்தீங்கன்னா சி. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 2023ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின், யூரோப்பியம் 3+. சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, யூரோப்பியம் 3+ பேஸ் பண்ணி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுல எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, சோ அதுல ஏ பாருங்களேன், யூரோப்பியத்தை பொறுத்த வரையும் கால்குலேட்டட் அண்ட் அப்சர்வ்டு மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து ஒத்து போகும் அப்படிங்கறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்காங்க. யூரோப்பியம்னாலே அங்க மேக்னெட்டிக் மொமெண்ட்ல அதுக்கு எக்ஸெப்ஷன் வரும். ஓகேவா? என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலா அது எவ்வளவு இருக்கும், நம்ம கால்குலேட் பண்ணும்போது யூரோப்பியத்துக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட் எவ்வளவு கால்குலேட் பண்ணிருக்கோம், யூரோப்பியம் 3+ அயான்னு வச்சுக்கோங்களேன். கால்குலேட்டட் பாத்தீங்க, நம்ம கால்குலேட் பண்ணது எவ்வளவு வரும், நம்மளுக்கு 0ன்னு வரும். ஆனா அப்சர்வ் எக்ஸ்பிரிமெண்டலா பண்ணி பார்க்கும்போது எக்ஸ்பிரிமெண்டல் டேட்டா என்ன சொல்லுவோம்னா, அதோடைய மேக்னெட்டிக் மொமெண்ட் பாத்தீங்கன்னா 3.4ல இருந்து 3.6 வரை இருக்கு மாதிரி டேட்டா சொல்லுவோம். அப்ப கால்குலேட்டடும் அப்சர்வ்டும் ஒன்னோட ஒண்ணு அக்ரிமெண்ட்னா என்ன, மேட்ச் ஆகுது. மேட்ச் ஆகுதா அப்படின்னா கிடையாது. நாட் அக்ரிமெண்ட் வித் ஈச் அதர். இங்க அக்ரிமெண்ட்னு கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலா அது நாட். கால்குலேட்டட் வேறையா இருக்கு, அப்சர்வ்டு வேறையா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. அப்ப என்னோட ஆப்ஷன்ல ஏவே இருக்கக்கூடாது. புரிஞ்சிருச்சா? அடுத்து பி பாருங்க, ஹையர் எனர்ஜி ஸ்டேட் F7(1) and F7(2) are populated and increase the observed magnetic moment. ஏன் வந்து கால்குலேட் பண்ணும்போது மேக்னெட்டிக் மொமெண்ட் அதிகமா இருக்கு அப்படின்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, எக்ஸைட்டட் ஸ்டேட், அதாவது ஹையர் எனர்ஜி ஸ்டேட்னா என்ன, எக்ஸைட்டட் ஸ்டேட் வந்து ஹைலி பாப்புலேட்டடா இருக்கிறதுனாலதான் அப்சர்வ்டு மேக்னெட்டிக் மொமெண்ட் அதிகமா இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஓகேவா? அப்ப பி கரெக்ட். என்னோட ஆன்சர்ல என்ன இருக்கணும்? பி இருக்கணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா டி தான் என்னுடைய ஆப்ஷன். நம்ம இருந்தாலும் சிடியை சால்வ் பண்ணி பார்க்கலாம். 4 ஆஃப் ஆர்பிட்டால் மோர் தென் ஆஃபில்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யாரு? யூரோப்பியம் 3+ உடைய 4 ஆஃப் ஆர்பிட்டால் மோர் ஆர், அதாவது அதிகமா இருக்கும், ஆஃபில்ட விட அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. யூரோப்பியம் 3+ அப்படிங்கும் போது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? யூரோப்பியம் அப்படிங்கும் போது 4f7 6s2ன்னு இருக்குமா? அதுவே +3 அப்படிங்கும் போது 3 எலக்ட்ரான் ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா 4f6ன்னு இருக்கும். 4f6 அப்படிங்கும் போது எனக்கு என்ன கான்செப்ட்ல வராது? ஆஃப் ஃபீல்டு கான்செப்ட்ல மோர் தென் ஆஃப் ஃபீல்டான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஆக்சுவலா இது லெஸ் தென் ஆஃப் ஃபீல்டா இருக்கு. ஏல விட கம்மியா இருக்கு எலக்ட்ரான், அப்ப லெஸ் தென் ஆஃப் ஃபீல்ட்னு சொன்னாதான் கரெக்ட். ஆனா இங்க மோர் தென் ஆஃப் ஃபீல்ட்னு கொடுத்துருக்காங்க, சி தப்பு. அண்ட் லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா, யூரோப்பியம் 3+ உடைய கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள் பாத்தீங்கன்னா F07. இதை நம்ம வந்து போட்டு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்ம ஆன்சர் எப்படியுமே கண்டுபிடிச்சிட்டோம், பட் இருந்தாலும் அந்த டி ஆப்ஷனையும் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். யூரோப்பியம் 3+. ஸோ நான் இங்கே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதியிருக்கேன் 4f6 அண்ட் எலக்ட்ரானை ஃபில் பண்ணியிருக்கேன் 3 2 1 0 -1 -2 -3. ஸோ எல் வேல்யூ கால்குலேட் பண்ணுங்க. சம் ஆஃப் எம் வேல்யூஸ் 3 2 1 0 -1 -2. ஸோ இந்த மைனஸும் பிளஸ் -2 +2 கேன்சல் ஆயிடும், -1 +1 கேன்சல் ஆயிடும். அண்ட் எல்லோட வேல்யூ 3, எல்லோட வேல்யூ 3 அப்படிங்கும் போது எஃப். ஓகேவா? அண்ட் அடுத்து ஸ்பின் மல்டிபிளிசிட்டிக்கு என்ன ஷார்ட்கட் சொன்னேன், எவ்வளவு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கோ அதோட +1 ஆட் பண்ணிக்கோங்க. 6 இருக்கு, 6 + 1 எனக்கு என்னவாயிடும்? 7 வரும். அடுத்து லாஸ்டா ஜே வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். லெஸ் தென் ஆஃப் ஃபீல்டா இருக்கா? சோ எல் மைனஸ் எஸ் ஆஃப் எல்லோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அண்ட் எஸ் ஓட வேல்யூ எனக்கு என்னது? எஸ் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணும்? 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கா? அப்ப 6 இன்ட்டு எல்லாமே அப்வர்டா இருக்கு, அப்ப half. 6 இன்ட்டு ஆஃப், அதோடைய ஸ்பின் போடுறேன். 6 இன்ட்டு 1/2 3ன்னு வருமா? So 3 - 3 is equal to 0. J value 0. So F7 0. So எனக்கு பியும் டியும் மட்டும்தான் இதுல கரெக்டா இருக்கு, மிச்சம் ரிமைனிங் ரெண்டும் தப்பா இருக்கு. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டி ஆப்ஷன்.
அடுத்து consider following statement regarding the extraction and separation of lanthanoids from monocyte. monocyte அப்படிங்கிறது என்னன்னா லாந்தனைடுக்கான ஒரு ஓ, ஓகேவா? அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி, அதாவது லாந்தனைடோடைய செப்பரேஷன் அண்ட் எக்ஸ்ட்ராக்ஷனை பேஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. நான் இதுக்கு இந்த கான்செப்ட சொல்றதுக்கு முன்னாடி நான் இங்க ஒரு ஸ்லைடு ஆட் பண்ணிருக்கேன். இந்த 3 அந்த பேராகிராஃபையும் ஃபர்ஸ்ட் நான் கவர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த மேல போய் அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். பாஸ்னசைட், மோனோசைட், இது ரெண்டுமே என்னது அப்படின்னா லாந்தனைடுக்கான மெயின் ஓட்ஸ். 2 டைப் ஆஃப், ஓகேவா? ஒன்னு பாஸ்னசைட், இன்னொன்னு மோனோசைட். இந்த மோனோசைட்டை பொறுத்தவரையும் ஆல் த மெட்டல் அப்டைன்டு ஃப்ரம் மோனோசைட் ஓர். இந்த மோனோசைட் ஓர்ல இருந்து நீங்க எல்லா மெட்டலையும், எல்லா எஃப் பிளாக் மெட்டலையுமே, புரோமித்தியம் தவிர மிச்சம் எல்லா லாந்தனைடு மெட்டலுமே அதுல இருந்து உங்களால என்ன பண்ண முடியும்? எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். மோனோசைட் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஓர் அப்படின்னா பாஸ்பேட் கைண்ட் ஆஃப் மிக்ஸ்டு பாஸ்பேட் ஓர், ஓகேவா? அண்ட் அடுத்து இந்த பாஸ்னசைட் அப்படிங்கிற ஆள் யாருக்கான ஓரா இருப்பாங்க அப்படின்னா லைட்டர் லாந்தனாய்டு இருக்காங்களே, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்காங்களா, சீரியம், லாந்தனம், அவங்களுக்கான முக்கியமான ஓரா பாஸ்னசைட் இருக்கும். அண்ட் பாஸ்னசைட் அப்படிங்கிறது ஃப்ளூரோ கார்பனேட் கைண்ட் ஆஃப், இப்ப எப்படி மோனோசைட் அப்படிங்கிறது பாஸ்பேட் கைண்ட் ஆஃப் ஓர்னு சொல்றேன், அந்த மாதிரி இவர் வந்து ஃப்ளூரோ கார்பனேட் டைப் ஆஃப் ஓரா இருப்பாங்க. இவ்வளவுதான். நான் கீழே வாங்கலேன். சோ லாந்தனைட பொறுத்தவரையும் அதோடைய சைஸ் வந்து சிமிலரா இருக்கிறதுனால, அதோடைய சைஸ் சிமிலரா இருக்கு. சோ அதை வந்து செப்பரேட் பண்றது கஷ்டம். சிமிலாரிட்டி இன் அயான் சைஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி, எதெல்லாம் அது ஒத்து போகுது? லாந்தனைட்ஸை பொறுத்தவரையும் அந்த அதோடைய அயானிக் சைஸ் எல்லாமே சேமா இருக்கும், சிமிலரா இருக்கும், ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரே சைஸ்ல இருக்கும். அண்ட் ப்ராப்பர்ட்டிஸும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால லாந்தனைட பிரிச்செடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா? மாடர்ன் மெத்தட்ல எப்படி லாந்தனைட்ஸ் செப்பரேட் பண்றாங்க அப்படின்னா சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆர் அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தடை யூஸ் பண்ணி செப்பரேட் பண்றாங்க. ஓகேவா? சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி நீங்க செப்பரேட் பண்ணலாம், அல்லது அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தடையும் யூஸ் பண்ணலாம். ஓகே. அண்ட் அடுத்து இப்ப நீங்க அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட்ல நீங்க வந்து செப்பரேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க எலிமெண்டா யாரை யூஸ் பண்ணுவீங்க? டைல்யூட் அக்வஸ் EDTA யூஸ் பண்றேன். ஓகேவா? அண்ட் அதோடைய pH எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்றேன்? 8 அப்படிங்கும் போது இட் கைண்ட் ஆஃப் பேசிக். ஓகே. அமோனியாவை யூஸ் பண்ணி அதோடைய pH என்னவா சேஞ்ச் பண்ணுவேன்? டைல்யூட் அக்வஸ் EDTA யூஸ் பண்றேன் அண்ட் அதோடைய pH வந்து 8. ஸோ இந்த டேர்ம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம அந்த கொஸ்டினை வந்து பார்க்கலாம். ஓகே. மோனோசைட் அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஃபெமிலியரா இருக்கும். இப்ப பார்க்கலாம். மோனோசைட் அப்படிங்கிறது பிரைமரிலி என்னது? பாஸ்பேட் சால்ட் ஆஃப் லாந்தனைட். கரெக்ட். மோனோசைட் அப்படிங்கிறது பாஸ்பேட் கைண்ட் ஆஃப் லாந்தனைட் ஓர்னு சொன்னேன். சோ ஏ கரெக்ட். எல்லா இடத்துலயுமே ஏ இருக்கக்கூடிய ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அப்ப பி எலிமினேட் பண்ணிடலாம். மோனோசைட்ல வந்து தோரியம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா லாந்தனைட்ஸோட அங்க என்னவும் இருக்கும்? லாந்தனைட்ஸோட தோரியமும் இருக்கும். ஓகே. நீங்க இதை கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சோ அப்ப எனக்கு என்னது? இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஏ கரெக்ட், பி கரெக்ட். ஏவும் பியும் இருக்கக்கூடிய ஒரு ஆள். அப்ப சி எலிமினேட் பண்ணிடலாமா? அடுத்து லாந்தனம் +3 எப்படி செப்பரேட் பண்ணலாம்? அயன் எக்ஸ்சேஞ்ச் காலம் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேனா? அப்ப சியும் கரெக்ட். சி இருக்கக்கூடிய ஆப்ஷன் டி தான் எனக்கு கரெக்ட் ஆப்ஷன். நம்ம ஏன் டி இல்ல இந்த ஆன்சர்ல கொஸ்டின்ல வரக்கூடிய டி ஏன் வரல அப்படின்னு பாக்கலாம். சோ ஃபர்ஸ்டும் கரெக்ட், செகண்டும் கரெக்ட், தேர்டும் கரெக்ட், 4, அதாவது டி ஆப்ஷன் பாருங்களேன். லாந்தனைட் 3+ அயானை எப்படி எல்யூட் பண்ணலாம்னா lanthanide ion are eluted from the column using aqueous acidic solution கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா அவங்க pH எதுக்கு அட்ஜஸ்ட் பண்றோம்? 8க்கு அட்ஜஸ்ட் பண்றோம். ஆனா இங்க அசிடிக் அக்வஸ்னு கொடுத்துருக்கிறதுனால டி தப்பு. ஏபிசி மூணுமே கரெக்ட். கரெக்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா டி ஆப்ஷன். அடுத்து காலம் 1ல பாத்தீங்க அப்படின்னா இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட் கொடுத்துட்டு காலம் 2ல அதோடைய ஓர் அல்லது ஸ்ட்ரக்சரல் ப்ராப்பர்ட்டி அல்லது அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி காலம் 2ல கொடுத்துருக்காங்க. நம்ம அதை மேட்ச் பண்ணணும். தோரியம், யுரேனியம், யூரோப்பியம், நியோடைமியம். ஓகேவா? நம்ம இதுவரை பார்த்ததுலே தெரியும். இந்த மோனோசைட் அப்படிங்கும் போது ஓர் யாருக்கான ஓர்? ஜஸ்ட் நவ் நம்ம அந்த மேல கொஸ்டின் கான்செப்டை சால்வ் பண்ணி வந்தா இங்க தெரிஞ்சிருக்கும். சோ தோரியத்துக்கான ஓர் யாரு? மோனோசைட். ஓகேவா? அண்ட் யுரேனியத்துக்கான மெயினான ஓர் யாரு? பிட்ச்பிளெண்ட். ஓகே. சோ ஏக்கு 4 அண்ட் பிக்கு 1.
இந்த ரெண்டு ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிடலாமா? யூரோப்பியம் அதோடைய ஸ்ட்ரக்சர் கிறிஸ்டல் ஃபார்ம் எப்படி இருக்கும்னா மெட்டாலிக் ஃபார்ம் பாத்தீங்கன்னா பிசிசி அரேஞ்ச்மெண்ட்ல அப்ப சிக்கு 2 அண்ட் நியோடைமியம் பாத்தீங்க அப்படின்னா லேசர்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ டிக்கு 3. பி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். ஸோ நியோடைமியம் லேசர் contain a YAG rod containing low concentration of neodymium 3+9. Okay. அடுத்து for actinides complex formation intensity follows the order. ஆக்டினைட்ஸை பொறுத்தவரை காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் டெண்டன்சிட்டி எந்த மாதிரியான ஆர்டரை ஃபாலோ பண்ணும்? இது நம்ம கிளாஸ்லயே கொடுத்துருப்போம் இந்த ஆர்டரை. காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் டிக்ரீஸ் இன் தி ஃபாலோயிங் ஆர்டர்னு சொல்லி M+4 அடுத்து MO2 2+, அடுத்து MO2+. ஓகேவா? இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டை வச்சுட்டு மேல இருக்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் M4+ ஸ்டேட்ல இருக்கக்கூடியது. 2 and 4 எலிமினேட் 4 நம்ம வச்சுக்கோம். ஓகே, ஏன்னா M+4. ஓகே, அடுத்து என்னவா இருக்கு? MO2 2+, MO2 2+. ஓகே, சோ MO2 2+, இங்கே MO2 2+ இருக்கு. ஓகேவா? அண்ட் அடுத்து அப்ப இந்த ஆப்ஷன் கிடையாது. இங்க பாருங்க, ஏன் MO2 2+ கிடையாது, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாதுன்னா MO2 2+ அப்புறம் தான் 2+ வரும். ஓகேவா? சோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன கிடையாது, ஃபர்ஸ்ட் ஒன் கிடையாது. மேபி என்னவா இருக்கலாம், 3 ஆப்ஷனா இருக்கலாம் அல்லது 4th ஆப்ஷனா இருக்கலாம். இது ரெண்டுல எனக்கு எது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? M4+, அடுத்து M3+, MO2 2+ அண்ட் MO2+ ஆகும். ஆல்மோஸ்ட் ரெண்டுமே நம்ம கொடுத்ததுல இருக்கு. இந்த M3+ மட்டும் வரல. சோ இதோட ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா சி. ஓகேவா? இதான் ஆர்டர். ஓகே, ஜஸ்ட் இந்த ஆர்டர் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே வந்துடும், ஹையர் டு லோவர். அடுத்து the correct statement regarding inner transition element for the following. சோ இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எஃப் பிளாக்க பொறுத்தவரை கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்கறாங்க. அப்சார்ப்ஷன் இன் எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா இன்வால்வ் 4-5 and 4-5T டிரான்சிஷன். அதாவது எஃப் பிளாக்க பொறுத்தவரையும் அது என்ன மாதிரியான எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரால இன்வால்வ் ஆகும் அல்லது என்ன மாதிரியான அப்சார்ப்ஷன் பேண்டை கொடுப்போம்னா F2F டிரான்சிஷன்ல இன்வால்வ் ஆகி உங்களுக்கு பேண்டை கொடுக்கும். அதே போல சில எலமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா F2D டிரான்சிஷன்லயும் இன்வால்வ் ஆகும். ரெண்டுமே பாஸ். ஓகேவா? அப்ப சீரிய மாதிரியான ஆள்லாம் பாத்தீங்க அப்படின்னா F2D டிரான்சிஷன் கொடுப்பாங்க. அடுத்து எக்ஸ்பிரிமெண்டல் மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் யூரோப்பியம் 3+ வந்து கிரேட்டரா இருக்கு கால்குலேட் பண்ணதை விட. ஓகேவா? ஆட்டோமேட்டிக்கா இதுவும் நம்ம ஜஸ்ட் நவ் பார்த்தோம், யூரோப்பியம் பார்த்தோமா? யூரோப்பியத்தோடைய கால்குலேட்டட் மேக்னெட்டிக் மொமெண்ட் நம்ம பார்த்திருக்கோம். கால்குலேட்டட் 0வா இருக்கும் அண்ட் நம்ம மெஷர் பண்ணது என்னவா இருக்கும், which means calculated 0, experimental பாத்தீங்கன்னா 3.4ல இருந்து 3.6 இருக்கு. ஓகேவா? அப்ப எக்ஸ்பெரிமெண்டல் மேக்னெட்டிக் மொமெண்ட் கிரேட்டர் அப்படி கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட், இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். 4F அது which means FF டிரான்சிஷன் வந்து ஷார்ப்பா இருக்கும், இதுவே F2D டிரான்சிஷன் பிராடா இருக்கும். இதை வந்து நான் இங்க கொடுத்திருப்பேன், இந்த ஸ்லைடோடய அட்டாச் பண்ணிருப்பேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஸோ FF டிரான்சிஷன் வந்து ஷார்ப்பா இருக்கும் அண்ட் FD டிரான்சிஷன் வந்து பிராடா. லாந்தனைட பொறுத்தவரையும் எஃப்எஃப்பும் ஷோ பண்ணும், எஃப்டியும் ஷோ பண்ணும். எஃப்எஃப் வந்து ஷார்ப்பா இருக்கும், ஆனா இதுவே எஃப்டி வந்து பிராடா இருக்கும். சரியா? சோ அப்படி பார்த்தோம்னா எனக்கு என்னது, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் அண்ட் பி ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஏன்னா யூரோப்பியத்தோடைய எக்ஸ்பெரிமெண்டல் மேக்னெட்டிக் மொமெண்ட் தான் அதிகமா இருக்கும் கால்குலேட் பண்ணதை விட. அடுத்து the peak position of 4FF transition are marginally affected by ligand environment. இதுக்குமே நம்ம மேல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தே சொல்லிடுறோம். சோ அஃபெக்ட் ஆகுமா இல்லையா அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க பாருங்களேன். எஃப்எஃப் டிரான்சிஷன் இருக்கு பாருங்க, எஃப்டி டிரான்சிஷன் என்ன ஆகும், லிகாண்ட் என்விரான்மெண்டால அஃபெக்ட் ஆகும். ஆனா யாரு எஃப்எஃப் டிரான்சிஷன் இருக்கு பாத்தீங்களா, அது லிட்டில் அஃபெக்டட் பை the position of spectrum or little affected by complex formation. அப்படின்னா என்ன அர்த்தம், அது பெரிய அளவுல என்ன ஆகாது, எஃப்எஃப் டிரான்சிஷனோடைய அந்த பீக் பொசிஷன் என்ன ஆகாது, லிகாண்ட் என்விரான்மெண்டால பெரிய அளவுக்கு எல்லாம் அஃபெக்ட் ஆகாது, ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் அஃபெக்ட் ஆகும். சோ ஆட்டோமேட்டிக்கலா எனக்கு என்னது, டி தான் தப்பு, ஏபிசி கரெக்ட். ஏபிசி எல்லாம் இருக்கக்கூடிய ஆப்ஷன் பாருங்க, டி ஆப்ஷன் தப்பு. சோ ஆட்டோமேட்டிக்கா லாஸ்ட் மூணுமே எலிமினேட் ஆயிடும்.
ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் கரெக்ட் ஆகும். அடுத்து இது ஜூன் 2023ல கேட்டது. ஸோ உங்களுக்கு 2025லாம் வந்து உங்களுக்கு நம்பர் இல்லாம மேலே கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் 2020ல இருந்து 25 வரை இருக்கக்கூடிய மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து இதுல கவர் பண்ணிடும். அண்ட் இந்த அசர்ஷன் பாருங்க, இது எல்லாமே யுரேனியம் ஆக்சைடை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? யுரேனியம் O2+ வந்து தெர்மோடைனமிக்கலி ஸ்டேபிள் இன் வாட்டர்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அண்ட் அடுத்து பாருங்க, யுரேனியம் அதாவது UO2+. 2+ ஸ்டேட்ல இருக்கக்கூடிய இந்த ஆக்சைடு வந்து ஹார்ட் ஆசிட்னு சொல்றாங்க. அண்ட் அதே போல அதோடைய ஜாமெண்ட்ரி வந்து பெண்ட்னு சொல்றாங்க. அண்ட் 5f 6d ஆர்பிட்டால் ரெண்டுமே என்ன ஆயிருக்கும், யுரேனியத்தோட இந்த ரெண்டு ஆர்பிட்டாலுமே அதாவது ஆக்சிஜன் ஆட்டத்தோட பாண்டிங்ல இன்வால்வ் ஆயிருக்கும் அப்படின்னு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதுல எது கரெக்ட்னு கேக்குறாங்க. நான் அதே போல ஒரு இமேஜ் காட்டுறேன். இதுல பாருங்களேன், ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன கொடுத்துருக்கோம், யுரேனியம் O2+. ஓகேவா? அந்த 2+ அயான் ஹார்ட்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஃபார்ம் ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸ் வித் F- அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இது என்ன அயான், இது என்ன ஆசிட், ஹார்ட் ஆசிட். அதனால அது யாரோட கம்பைன் ஆகுது, யுரேனியம் O2+ இஸ் a hard, it combine with odd பேஸா இருக்கக்கூடிய ஃப்ளூரினோட கம்பைன் ஆகுது. அப்ப பி ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? டி என்னோட ஆப்ஷன்ல இருக்கு. சோ ஏவை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து இந்த இடத்துல பாருங்களேன், யுரேனியம் O2+ உடைய ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. யுரேனியம் சென்டர்ல இருக்கு, 2 ஓவும் டபுள் பாண்ட ஃபார்ம் பண்ணிருக்கு. அண்ட் இட்ஸ் a 2+ ஸ்டேட். எப்படி இருக்கு, இட்ஸ் லீனியர் நாட் பெண்ட். கரெக்டா? அப்ப எனக்கு சி ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடும். சி இல்லாத ஆப்ஷனா பாருங்க, சி ஆப்ஷன் இல்ல அப்படின்னா எனக்கு ரிமைனிங் ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு ஏபி, இன்னொன்னு பிடி. ஓகேவா? சோ அடுத்து டி ஆப்ஷன் பாருங்க, 5f ஆர்பிட்டால் அண்ட் 6d ஆர்பிட்டால் ரெண்டுமே என்ன ஆயிருக்கும், யுரேனியத்தோட இந்த ரெண்டு ஆர்பிட்டாலுமே ஓவோட பாண்டிங்ல இன்வால்வ் ஆயிருக்கும். டி ஆப்ஷன் கரெக்ட். எப்படி சொல்றேன்னா, இப்ப நான் ஏ எடுத்துக்கிறேன், யுரேனியம் O2+ இருக்கு பாத்தீங்களா, இது தெர்மோடைனமிக்கலி ஸ்டேபிள்னு சொல்றாங்க வாட்டர்ல. ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க, யுரேனியம் O2+ வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா அது யாரை கொடுக்குதான், ஃபர்ஸ்ட் யுரேனியம் O2+ ரெடியூஸ் பண்றீங்க அப்படின்னா அது யாரை கொடுக்கும், யுரேனியம் O2+ கொடுக்கும். ஆனா அது என்னது, அன்ஸ்டேபிள்னு சொல்றாங்க. அது அன்ஸ்டேபிள். சோ அது என்ன ஆகும், டிஸ்ப்ரோபனேட் ஆகும்னு சொல்றாங்க. ஆனா அங்க என்னன்னு கொடுத்திருக்காங்க, ஸ்டேபிள்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இட்ஸ் நாட் தெர்மோடைனமிக்கலி ஸ்டேபிள். சோ ஏ எலிமினேட் ஆயிடும். அப்ப ஏவும் இல்லாத ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் பி ஆப்ஷன். பி அண்ட் டி ஒன்லி தான் இதோட கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம எஃப் பிளாக்கான PYQs பார்த்துட்டோம். வரக்கூடிய வீடியோஸ்ல நம்ம இன்னும் நிறைய CSIR கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன்.